ஹாய் ஹலோ வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்கன்னா, சித்திரை பௌர்ணமி அன்றைக்கி எடுத்த வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. காலையிலே எழுந்திரிச்சு சரி சமையல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்தாச்சு. மதியம் அவங்க டிஃபனுக்கு கிளறணும்னு சொல்லிட்டு கத்திரிக்காய் கடையிலும் கேரட் பீன்ஸ் போட்டு கொஞ்சம் சாப்பாடு கிளறிட்டேன். ஏன்னா பாப்பா இப்போல்லாம் கொஞ்சம் கிளறின சாப்பாடு தான் சேர்த்திக்கிறா. அதனாலே கொஞ்சம் ஒவ்வொரு சாப்பாடாக போட்டு கிளறி கிளறி கொடுக்குற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் நைட்டு பக்கத்துலேயே இருக்கிற முருகன் கோயிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன். சரி கிளம்புறதுக்கு முன்னாடி கொஞ்சம் இன்றைக்கி நைட்டு நாங்கள் 3 பேர் தான் அப்படிங்கிறனால சரி புளி சாப்பாடு மட்டும் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு வச்சாச்சு. பால் பாப்பா காய வச்சுட்டு புளி சாந்து ரெடி பண்ணி வச்சுட்டாங்க அம்மா. நான் பால் மட்டும் பாப்பா காய வச்சு எடுத்து வச்சுட்டு போயிடலான்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டேன். சரி கோயிலில் கொஞ்சம் டைம் ஆகிற மாதிரி இருந்தது, அபிஷேகம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சரி நம்ம அதுக்குள்ளார கிளறி வச்சுட்டே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சாப்பாடெல்லாம் போட்டு கிளறி எடுத்து வச்சுட்டேன். இது நம்ம உள்ளூருக்குள்ளாரே இருக்கிற முருகன் கோயில் தாங்க. எப்பயுமே கிருத்திகை அமாவாசை அந்த மாதிரி டயத்துலலாம் பூஜை பண்ணிகிட்டு இருப்பாங்க. நம்ம போய் பக்கத்துலேயே கும்பிட்டுக்கிற மாதிரி நமக்கு ஒரு அமைப்பு இருக்கிறதுலே ரொம்ப சந்தோஷந்தான். அதுக்கப்புறம் சாப்பாடெலாம் பண்ணி வச்சுட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன். நீங்களாம் எத்தனை பேர் இன்றைக்கி கோயிலுக்கு போனீங்க? எப்படி போச்சு டே? அதுவும் இல்லாமல் உழைப்பாளர்கள் தினம் வேறு. எல்லாம் என்ன பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச். அதுக்கப்புறம் ரெடி பண்ணி வச்சுட்டு கொஞ்ச நேரம் போயிட்டு அங்கே பாப்பாங்கெல்லாம் விளையாண்ட்ருந்தாங்க. எங்கள் பாப்பாவை கிழக்கு தூக்கிட்டு போயிட்டாங்க அம்மா. அப்புறம் நான் சொல்லிவிட்டு நான் மட்டும் போய் சாமி கும்பிட்டு வந்துட்டேன். சாப்பாடெல்லாம் கிளறி வச்சுட்டு அதுக்கப்புறம் கோயிலே பிரசாதமெல்லாம் கொடுக்க ஆரம்பித்தாங்க. இதில் என்ன ஒரு இதுனால் அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருந்தது. சிம்பிள் முருகராக இருந்தாலும் நமக்கு வேண்டுறதை கொடுக்குறாங்க இல்லையா, அதுவே நமக்கு ஒரு பெரிய இது தான். அதனாலேயே சரின்னு சொல்லிட்டு போன 16 நாள் நான் கோயிலுக்கே போகலிங்க. அதனால் இன்றைக்கி போய் மன நிறைவாக சாமி கும்பிட்டுட்டு வந்தாச்சு. இவர் தான் விநாயகர். அதுக்கப்புறம் நம்ம ஓம் சக்தி தாய், அதுக்கப்புறம் சென்னிமலை ஆண்டவர் இருப்பார். அதுக்கப்புறம் மயில் இது இருக்குது. அப்புறம் தான் நம்மளுடைய மெயின் பிக்சரான நம்மளுடைய முருகர் இருப்பார். போய் நல்லபடியாக சாமி கும்பிட்டுட்டு பிரசாதம் அங்கேயே கொடுத்தாங்க, பொங்கல். அதையும் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. இன்றைக்கி டே இப்படி தான் போச்சு. உங்களுக்கெல்லாம் எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாருங்கள் எவ்வளோ இதாக இருக்கார் பார்த்திங்களா, சிம்பிளாக இருந்தாலும். அதுக்கப்புறம் பிரசாதம்லாம் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. பாய் டாட்டா. நாளை ஒரு வீடியோ சந்திக்கலாம்.